ஹலோ கைஸ். இப்போ நம்ம பெரும்பாக்கத்தை தாண்டி சோழிங்கநல்லூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இதில் போகிற வழியில் இந்த சென்டர் மீடியன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அங்கே நிறைய இடத்துல வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த ரூட்ல போயிட்டு இருக்க ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்கப்படும். இது வந்து மாதாவரம் மில்கானில தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்ல ரீசெண்டா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து பெரும்பாக்கம் வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலா ஒரு 4 வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதை வந்து கார்ட்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து காங்கோஸ் லெவலில் ஒரு சில இடத்துல ஸ்லாப் போட்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் கர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி எக்ஸிட்காக இப்போதைக்கு பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸ்டேஷன் லெவலில் கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல கர்டர் பிளேஸ் பண்ணி ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருக்குது. இதில் திறந்து போகும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாகவே ஆல்மோஸ்ட் சோழிங்கநல்லூருக்கு முன்னாடி அந்த எல்காட் ஸ்டேஷன் வரைக்கும் தொடர்ச்சியாக கர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்ல நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கறது கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட். இதை கிராஸ் பண்ணதுமே இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதாவது பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல இருந்து தண்ணி ட்ரைன் ஆகுறதுக்காக இதில் ஏற்கனவே இருந்த பழைய பிரிட்ஜ் உயரம் கம்மியாக இருந்ததுனால புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அது வந்து உயரமும் அகலமும் நல்லா விரிவுபடுத்தி கட்டியிருக்காங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்ததுனால இது வரைக்கும் அந்த ரைட் சைடில் உள்ள லேர்ன் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லெஃப்ட் சைடில் உள்ள லேர்ன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. பட் சடனாக லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒர்க்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. பட் இப்போ பார்த்தா டக்குன்னு எல்லா ஒர்க்கையும் முடிச்சு இந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அந்த சைடு மெட்ரோ ஒர்க்குக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த சைடு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதுல வந்து பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அதாவது பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க இந்த 2-3 காலத்துக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாசத்துக்குள்ள ஃபுல் காலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதில் வந்து பியர் கேப் பிளேஸ் பண்ணி கர்டரும் பிளேஸ் பண்ணுற வரைக்கும் வேலை போயிட்டு இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது அது கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சோழிங்கநல்லூர் எல்காட் பக்கம் வந்துட்டோம். இந்த எல்காட் பக்கம் ஒரு டேக் டைவர்ஷன் போர்டு வச்சிருக்காங்க. நம்ம வந்து நேராக வந்து சோழிங்கநல்லூர் போக முடியாது. இதில் வந்து லெஃப்ட்ல கட் பண்ணி இந்த எல்காட் ஐடி பார்க்கை கிராஸ் பண்ணி அந்த சைடு காரம்பாக்கம் பக்கம் தான் போய் ஜாயின் ஆகுது. ஏன்னா வந்து இந்த சைடில் நம்மளுக்கு மழைநீர் வடிகிறதுக்காக அதில் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருக்குது. அதாவது பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல இருந்து அந்த பக்கிங்ஹாம் கால்வாயில் கனெக்ட் பண்ணுற அளவில் இதில் வந்து ஒரு பெரிய ட்ரைனேஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளை வந்து இந்த எல்காட் வழியில் ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வழி செம சூப்பராக இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூட்ல ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த எல்காட்டோட எக்ஸிட் வந்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்ல டிராவல் பண்ணியிருப்பேன். இந்த எல்காட்டுக்கு வெளியே சின்ன ரோடாக தான் இருந்தது. மற்றபடி அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. பட் இப்போ அந்த ரோடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். அந்த அளவு இருந்தது. இந்த ரோட்ல இந்த பக்கம் 3 லேன், அந்த பக்கம் 3 லேன், டோட்டலாக 6 லேன் போட்டிருந்தாங்க. நீங்கள் மேடவாக்கத்துலேருந்து துரைப்பாக்கத்தை நோக்கி டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரோடு ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு ட்ராவல் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சோழிங்கநல்லூரில் ஜங்ஷனில் போயிட்டு அங்கே டிராஃபிக்கில் நின்று வரதுக்கு இது வந்து குயிக்காக காரப்பாக்கம் கிராஸ் பண்ணி நம்மளால் அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் போய் ஜாயின் பண்ண முடிஞ்சது. பட் இந்த ரூட்டை பயன்படுத்தி ஈசிஆர் நோக்கியோ இல்லை நீங்கள் சிறுசேரி நோக்கியோ போகிறீங்கன்னா உங்களோட ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி அப்புறம் வந்து யூடர்ன் போட்டு அந்த சோழிங்கநல்லூரை கிராஸ் பண்ணி போகணும். அதனால ஈசிஆர் போகிறவங்களுக்கு, சிறுசேரி போகிறவங்களுக்கு இது ஒரு பாதகமான சூழல். பட் ஆனால் துரைப்பாக்கத்தை நோக்கி போகிறவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் டுவர்ட்ஸ் திருவான்மியூரை நோக்கி போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ட்ராவல் பண்ணோன்னா இங்கே ஒரு யூடர்ன் இருக்கும். இந்த யூடர்னில் டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்க்குறது தான் அந்த எக்ஸிட்டு. நம்ம இது வழியாக தான் எக்ஸிட்டு, என்ட்ரன்ஸு ரெண்டுமே அங்கே தான். அது வழியாக தான் வெளியே வந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பர்பிள் லைனு. ஆக்சுவலாக இது வந்து லிஸ்ட்டிலே இல்லை. அது பட் நம்மளுக்கு ரோடு அங்கங்கே மாற்றி விட்டதுனால இது லிஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒக்கியம் துரைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். அதில் வந்து கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப் எதுவுமே போடல. இந்த ரோட்டில் தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கர்டர், அதை தொடர்ந்து ஐ டைப் கர்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு, அதாவது சோழிங்கநல்லூர் கொஞ்சம் முன்னாடி வந்து அதில் ஸ்லாப் போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. இதுதான் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்குது. வாங்க இப்போ நம்ம சோழிங்கநல்லூர் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் பக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு இன்டர்சேஞ்ச் மெட்ரோ ஸ்டேஷன். அதை பர்பிள் லைன்லேருந்து ரெட் லைனுக்கும், ரெட் லைன்லேருந்து பர்பிள் லைனுக்கும் மாறுறதுக்காக இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாட் ஒன்லி த மெட்ரோ ஸ்டேஷன், இது ஒரு டிரான்சிட் ஹப்பாக இருக்க போது இங்கே வந்து பல விஷயங்கள் வரப்போகுது.
அதனால தான் இங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்ளோ பிரம்மாண்டமா போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம ஸ்லைட்டா லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் ஈசிஆர் லிங்க் ரோடு அதுல இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்ல நம்மளுக்கு டோட்டலா 4 என்ட்ரி, எக்ஸிட் வரப்போகுது. ஸோ ஒண்ணு வந்து இந்த ஈசிஆர் லிங்க் ரோட்ல வரப்போகுது. இன்னொன்னு வந்து பெரும்பாக்கம் ரோட்ல வரும். நமக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஈசிஆர் லிங்க் ரோட்ல இந்த பக்கம் நெறையா கொஞ்சம் பைலிங் ஒர்க்கு, காலம் ஒர்க்கு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம நிக்கிற இந்த ஈசிஆர் லிங்க் ரோட லாஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு அந்த சைடு லாஸ்ட் டைம் இந்த லெஃப்ட் சைடு வந்த வழியா வந்தோம். இந்த ரைட் சைட க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த சிப்காட் ஐடி பார்க் பக்கத்துல இருந்து அந்த ஒரு ட்ரைனேஜ் கட்டிட்டு வராங்க. ஸோ அது வந்து இப்படி ஈசிஆர் வழியா இந்த ரூட்ல இருந்து டிராவல் பண்ணி அப்படியே இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் இங்கேருந்து இன்னொரு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. ஸோ அந்த கால்வாயில கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது. அதனால இப்போ அந்த என்டையர் ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பெரும்பாக்கம் போகிற டைரக்ஷனில் அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ இந்த ஈசிஆர் லிங்க் ரோட்ல நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து ஈசிஆர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இதில் வந்து ஸ்லைட்டாக ரைட் எடுத்து இப்போ திரும்ப ஓஎம்ஆரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொஞ்சம் அந்த சைடில் இருந்து பார்த்தோம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் சிறுசேரி போகிற டைரக்ஷனில் திரும்ப போய் ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கம் லாஸ்ட் டைமே இதே மாதிரி ஒர்க் ஸ்டேட்டஸ் தான் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு தான் மேஜர் ஒர்க்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மெட்ரோ ஒர்க் ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து கூடிய சீக்கிரம் மழை காலம் வர போகிறதுனால அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கை குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து மார்ச் 2027 ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா 2028 எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 2028 எண்டுக்குள்ளே ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் நாட் ஒன்லி த மெட்ரோ ஸ்டேஷன், இது வந்து டிரான்சிட் ஹப்பாக வரதுனால இதில் வந்து ஒரு அர்பன் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பில்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் பஸ்ஸஸ் கார்லாம் போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறாங்க. தேர்ட் ஃப்ளோரில் பர்பிள் லைன், அப்புறம் ஃபோர்த் ஃப்ளோரில் ரெட் லைன் ரூட்டு, அதுக்கு மேலே நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஒர்க் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் ஆல்மோஸ்ட் ஒரு மினி மாலே இங்கே வர போகிறதுனால இந்த வேலைகள்லாம் இன்னொரு 1 வருஷம் 4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ திரும்ப நம்ம அந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணி டுவர்ட்ஸ் பெரும்பாக்கம் நோக்கி போக போகிறோம். இதில் வந்து லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பள்ளம் தோண்டி அதில் வந்து இந்த ஸ்டீல் கம்பி போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் அந்த கம்பி கட்டுற வேலை தான் இதில் போயிட்டு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம தொடர்ந்து பெரும்பாக்கத்தை நோக்கி போகலாம். இந்த லொக்கேஷன்லையும் ஒரு என்ட்ரி எக்ஸிட் வர போகுது. இப்போ இந்த பெரும்பாக்கம் போகிற ரோடு வந்து ஒரு ஒன் வே தான். அதாவது நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து பெரும்பாக்கத்தை நோக்கி போய்க்கலாம். பட் பெரும்பாக்கத்துலேருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி வர முடியாது. அதுக்கு வந்து நம்ம சிப்காட் வழியாக தான் போகணும். பட் இருந்தாலும் நிறைய பேர் ராங் ரூட்டில் வராங்க. இந்த ரோடே ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. அதில் அவங்க ராங் ரூட்டில் வரதுனால ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஸ்ட் ஆகுது. கொஞ்சம் அன்சேஃப் ஜேர்னி மாதிரி தெரியுது. பஸ்ஸஸ் வந்தால் ஆப்போசிட்டில் யாரும் வந்தால் இது ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லை. ஸோ அந்த அளவில் ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. ஸோ நான் இது வந்து ஏர்லி மார்னிங் வந்ததுனால கொஞ்சம் எனக்கு ரொம்ப அவ்வளோவா டிராஃபிக் தெரியல. பட் பீக் டைமில் ஒரு 9 o'clock 10 o'clockலாம் வந்து சோழிங்கநல்லூரே அப்படியே சம்பித்து போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரூட்டில் பீக் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணீங்கன்னா அதாவது அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த ட்ரைனேஜுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோடை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று இதில் வந்து இது ரோடுன்றே சொல்ல முடியாது. ரொம்ப குண்டும் குழியுமாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியிருந்தது. ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு ஒரு பைப்பு ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. மேபி அது குடிநீருக்குரிய பைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அங்கே வரைக்கும் கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் எனக்கு தெரிஞ்சு அது குடிநீருக்குரிய குழாயாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு அதை பற்றி எதுவும் கிளியர் ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த லொக்கேஷனில் இந்த குடிநீருக்காகவும் இந்த ட்ரைனேஜுக்காகவும் வேலை போயிட்டு இருக்கிறதுனால இந்த ரோட கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளை வந்து எல்காட் வழியாக ரீடைரக்ட் பண்ணி அப்படியே காரம்பாக்கத்தில் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த லொக்கேஷன் நம்ம ஒரு 2 months முன்னாடி பார்க்கும்போது இதே மாதிரி தான் பைலிங் ஒர்க் தான் முடிஞ்சது. இப்போவும் அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது.
இப்போ நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து மேடவாக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக் அந்த யூ டைப் கர்டரோட ரெடியாக இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம கொஞ்சம் தூரத்தில் அந்த கர்டர் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அது நம்ம வரும்போது பார்த்தோம், இப்போ திரும்பியும் போகும்போது பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் இப்போதைக்கு காங்கோஸ் லெவலில் கர்டர் பிளேஸ் பண்ணி அந்த ஸ்லாப்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல அந்த ஸ்லாப் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. அதுக்கு மேலே யூ டைப் கர்டரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்காக மேலே ஸ்லாப் போடுவாங்க. அந்த ஸ்லாப் இன்னும் போடலை. அந்த சைடு ஸ்டேஷனோட ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு சில இடத்துல பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில காலம் வந்து கொஞ்சம் தூரம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரண்டாக அந்த எல்காட் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்க ஒர்க்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் பக்கத்தில் அந்த கர்டர் பிளேஸ் பண்ணுற வேலையை போயிட்டு இருந்ததில்ல, அந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக சோழிங்கநல்லூர் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இந்த ரெட் லைன் ரூட்டில் செந்தாமஸ் மவுண்டில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் எல்லாத்தையுமே லாஸ்ட் 1 வீக்கில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை மாதிரி சென்னையை சுற்றி நடக்கிற பல அப்டேட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.